கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவரா திருச்சி சிவா அவர்கள் நிறுத்தப்படலான்ற ஒரு பேச்சு தொடங்கி இருக்கு. ஒருவேளை தமிழகத்திலிருந்து இன்னொரு நிறுத்தப்பட்ட எப்படி இருக்கு? அதாவது இது என்ன போட்டிக்கு நிறுத்துற மாதிரி இருக்கு இது. அதனால முதல்ல நாங்க தானே அதற்கான முன்னெடுப்பை ஏற்றிருக்கோம். அதனால இப்படி போட்டி பேசாம விதண்டாவாதம் பேசாம ஒரு தமிழ் தலைவருக்கு, தமிழ் மண்ணை சார்ந்தவருக்கு எந்த மாற்ற கருத்து இருந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதுதான் தமிழ் மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் சரியான கடமையாக இருக்க முடியும். துணை ஜனாதிபதி வேட்பாளராக திருச்சி சிவாவை திமுக நிறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகி வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். மேற்கொள்பவர்கள் அந்த இயக்கத்தில் சின்ன வயதிலிருந்து இருந்தார் என்பது பெருமைதான். வந்து திமுக 6-7 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அப்படி சொல்லலையே. அதனால ஒரு நல்ல தன்மையை எதிர்த்தன்மையா அவங்க எடுத்துக்கொள்றது நல்லதில்லை என்று கொடுக்கணும்னு நான் சொல்றேன். தமிழர்களாக இருப்பவர்கள் இதுல நான் அவரை தமிழரா பாக்குறீங்களா இல்லையான்னு முதல்ல நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டை சார்ந்தவரா இல்லையான்னு ஒண்ணு கேட்கிறேன். அதனால அவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் தமிழ் பற்று என்ற அவர்கள் வேஷம் கலைந்து விடும் என்பது எனது கருத்து. கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவரா திருச்சி சிவா அவர்கள் நிறுத்தப்படலான்ற ஒரு பேச்சு தொடங்கி இருக்கு. ஒருவேளை தமிழகத்திலிருந்து இன்னொரு நிறுத்தப்பட்ட எப்படி இருக்கு? அதாவது இது என்ன போட்டிக்கு நிறுத்துற மாதிரி இருக்கு இது. அதனால முதல்ல நாங்க தானே அதற்கான முன்னெடுப்பை ஏற்றிருக்கோம். அதனால இப்படி போட்டி பேசாம விதண்டாவாதம் பேசாம ஒரு தமிழ் தலைவருக்கு, தமிழ் மண்ணை சார்ந்தவருக்கு எந்த மாற்ற கருத்து இருந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதுதான் தமிழ் மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் சரியான கடமையாக இருக்க முடியும் என்பது எனது கருத்து. அப்படிலாம் இல்ல. திறமையாளவருக்கு ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கிடைத்த உடனே அதுக்காக கொடுத்தீங்களா இதுக்காக கொடுத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்காதுங்க. அவர் நல்ல தலைவர். அவர் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதுல ராஜ்யசபை நல்லா நடத்துவார். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் நாலேஜ் அதுக்கு வேணும். அதுக்கு ஆளுநராக இருந்திருக்கிறார். அடிமட்ட தலைவராகவும் இருந்திருக்கிறார். இதை விட தகுதியான ஒரு யார் உங்களுக்கு இருக்கிறீங்க? இல்ல, அதை பத்தி நான் இப்ப சொல்லலப்பா. அது கட்சி செய்ய வேண்டிய கடமை. ஒரு நல்ல நிகழ்வு நடக்குது, மரியாதைக்குரிய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.